ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். நடிகர் ஆமீர் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா? படத்துல ஒரு ஆளுங்கட்சி, படத்துல ஆளுங்கட்சி, படத்துல அவர் சார்ந்த கட்சி ஆளுங்கட்சி. உயிர் தமிழுக்கு டைட்டில் அமீர் சார் ஹீரோன்னு இது முரட்டு அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. இது ஒரு ஜாலியான ஒரு காமெடி கலந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். காதல் தான் இதுல முன்னணியில இருக்கும், பின்னணியில தான் அரசியல் இருக்கும். சினிமா இஸ் மீடியம் ஃபார் டிரெக்டர்ஸ். ஆனா இன்னைக்கு அவருடைய படத்தோட ட்ரெய்லர் நாங்க பார்த்தோம். உயிர் தமிழுக்கு சோக்கால் ஒரு கமர்ஷியல் படங்கள்ல வரக்கூடிய ஒரு ஹீரோக்கான அத்தனை பிம்பங்களுமே இருக்கு. உங்களுக்கு ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? கேட்கறது நியாயமான கேள்விதான். இதை கதை நாயகம்லாம் கிடையாது, தான் ஒரு மாஸ் ஹீரோ என்னெல்லாம் செய்வாரோ அதை இவரும் செஞ்சிருக்காரு. அவர் விரும்புறாரு இந்த கதாநாயக பிம்பத்தை உடைக்கணும்ட்டு. படம் பண்ற டைரக்டர்ஸ் விரும்புறாங்க. தொடர்ந்து சினிமால இருக்கக்கூடிய நடிகர்களை, அதே மாதிரி இயக்குநர்களுடைய படைப்புகளை தரம் தாழ்த்தி சில சமயங்களை விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பல குற்றச்சாட்டுகள் வரும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருடைய கருத்து, ஒரு படம் பார்க்குறாரு, படம் அவரை அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல போறாரு. ஏன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது யாரும். ஆனா நான் அவளோட இருக்கேன், என் படத்துக்கு என்ன ரிவ்யூ கொடுக்க போறாருன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் யோசிக்க கூட மாட்டாங்களா? தன்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காக பெரிய பிம்பத்தில் இருக்கிற நடிகர்கள் எதன் அடிப்படையில் நடிக்கிறாங்க? ஒரு நடிகர்களுக்கு பொறுப்பு வேணும். ரத்தம், போதை, துப்பாக்கி, அருவா, இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கலாச்சாரமா? எனக்கு கேட்டீங்கன்னா எங்கடா உங்களுக்கு இப்படி ஐடியா வருதுன்னு இருக்கு பாருங்க. யோசனை எங்க இருந்து வருது? நக்கீரன் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் திரு ஆதம் பாபா அவர்கள். சார் வணக்கம். உயிர் தமிழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நடிகர் ஆமீர் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இந்த படத்துல? ஒரு சிக்கலான கேள்வியை கேட்குறீங்களே பிரதர். இயக்குனர், தயாரிப்பாளர், அதனால அந்த மாதிரி படத்துல ஒரு ஆளுங்கட்சி தான். படத்துல ஆளுங்கட்சி, படத்துல அவர் சார்ந்த கட்சி ஆளுங்கட்சி தான். சினிமா அப்படிங்கிறது காதலோட என்னதான் நிறைய பேர் உள்ள வந்திருந்தாலுமே கூட அதுல தயாரிப்பாளர்களுக்கு எப்பவுமே சவாலான ஒரு பாதை தான். அவங்களுடைய ரத்தம், வேர்வை எல்லாம் சிந்தி சேமிச்ச பணத்திலிருந்து பணத்தை படத்துக்காக செலவு பண்றாங்க. ஆனா அதுல தொடர்ந்து உங்களுடைய அடுத்த படமுமே அரசியல் சார்ந்து, அரசியல் களம் சார்ந்து வருது. அப்படிங்கும்போது அதுல ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கா? உள்நோக்கம் ஒன்றும் இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சார்ந்த சமூகம், இஸ்லாமிய சமூகத்திலேருந்து நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கோம். சினிமா ஆறாம்னு சொல்கிற ஒரு சமுதாயத்திலேருந்து நம்ம வந்திருக்கோம். அப்போ நாம் எடுக்கக்கூடிய படங்கள் அவங்க ஏற்கனவே சொன்னதுக்கு உண்மையாகிற மாதிரியா, அந்த மாதிரி படங்கள் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நம்ம சித்தாந்தத்துக்கே எதிராக இருக்கும். மக்கள் பிரச்சனையை பேசாத ஒரு கலை வடிவம் எக்காலத்துலேயும் அது யாருக்குமே பலன் இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சினிமா எந்த கதையை சொன்னாலும் அதில் ஒரு மக்கள் பிரச்சனையை பேசணும். பொது சமூகத்திற்கு அவசியமான சில கருத்துக்களை சொல்லணும். அப்படி ஒரு எண்ணத்தோட, சித்தாந்தத்தோடு நம்ம இருக்கிறனால என்னமோ நம்ம பண்ணுற படங்கள் பூரா அது மாதிரியே அமைஞ்சிருக்கு. இதுதான் காரணம். மற்றபடி ஒன்றும் தீர்மானம் பண்ணிட்டு இப்படி தான் படம் பண்ணணும்னு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அரசியல் சார்ந்து நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி ஜெய் பீம், அசுரன் மாதிரியான படங்கள், இந்த பக்கம் முதல்வன், ஆயுத எழுத்து, இந்த மாதிரியான படங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உயிர் தமிழுக்கு என்ன அரசியல் பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்? இது உயிர் தமிழுக்கு டைட்டில் அமீர் சார் ஹீரோன்னு இது முரட்டு அரசியல் படமா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. இது ஒரு ஜாலியான ஒரு காமெடி கலந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். பொலிட்டிக்கல் சட்டையர்னா எந்த அரசியல் கட்சியும் தாக்காது. சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கூட குலுங்கி சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு மேட்டர் தான் அது. பட் காதல் தான் இதில் முன்னணியில் இருக்கும், பின்னணியில் தான் அரசியல் இருக்கும். படம் ஒரு ஜனரஞ்சகமான படம். அரசியல் பின்னணியில் காதல் பேசும் உயிர் தமிழுக்கு. எஸ் எஸ் எஸ், கரெக்டாக சொன்னீங்கன்னா அதுதான். ட்ரெய்லரில் ஒரு டைலாக் இருக்கு, உன்ன மாதிரி டேபிளுக்கு கீழே காலை விழுந்து பதவிக்கு வந்த பையன் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. இப்போ இந்த நிகழ்கால இந்த அரசியல் சூழல்கள்லாம் உயிர் தமிழுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கண்டென்ட்டை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலில் விழுகிறதுங்கிறது எக்காலத்தில் இங்கே அரசியல் இருக்கிற ஒரு கல்ச்சர் தானே. டேபிளுக்கு காலில் விழுந்தது யாருன்னு தெரியும். தலைவர் வயசானவங்க உட்காந்துருக்கும் போது ஒரு இளைஞர்கள் விழுகிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. உயிர் தமிழுக்கு ஆக்சுவலாக இந்த படம் நம்ம லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தோம். அப்போவே இது ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. என்ன பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு அது படம் டிலே ஆனதுக்கு? ஒருவேளை விஷால் சார் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸே
தேதிகளே முடிவு பண்ணது அந்த பிரச்சனை உயிர் தமிழுக்கு இருந்துச்சா இல்லை வேற ஏதாவது சில காரணங்கள்? இல்லை அது மாதிரி ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சது வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் நாங்கள் என்ன படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது சம்மந்தமாக எந்த செய்தி நம்ம வந்து வெளியே பண்ணல. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம். படம் முடியல அப்போது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேச்சு ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நாங்கள் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணியிருக்கோம். ஷூட் பண்ணி அந்த டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சுக்கிட்டுச்சு. செப்டம்பரில் வந்தது படம். செப்டம்பர் எண்டில் அந்த போன இயர் எண்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. பட் அந்த தேதியில் தான் அந்த ஓடிடிகள் பூரா பார்த்தீங்கன்னா படம் வாங்குறதுலன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தது. என்னென்னா முதல்ல வரும்போது இப்படி தான் வருவாங்க. அப்புறம் மோனோபுலி ஆகி இந்த ஓடிடி அதோட மெர்ஜ் ஆகுது, அது இதோட மெர்ஜ் ஆகுதுன்னு அது இன்ன வரைக்கும் தீரல. இப்போ நான் பாருங்கள், நான் தைரியமாக துணிஞ்சு படத்தை திரைக்கு கொண்டு வரேன். நிறையா தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ஓடிடி சேட்டலைட் செட்டில் ஆகாமல் அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி படம் எடுத்திருப்பாங்க. அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நண்பர்கிட்டலாம் பணம் வாங்கி தான் நம்ம படம் எடுத்திருக்கோம். நானும் வந்து இந்த ஓடிடி கொடுத்துலாம் சேட்டலைட் கொடுத்துலாம் ஓரளவுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு 40% 50% பணம் முன்னாடியே வந்து அவர் ரிலீஃபாக இருக்குன்றாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. அப்புறம் படம் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் இருக்குது. இப்போ பெரிய ஒரு மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சூட்டோட அந்த படம் வந்துச்சுன்னா ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிலீஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த படத்துடைய தாமதத்துக்கு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா விஷால் மாதிரியான ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் இன்னைக்கு நேற்று வந்தவர் கிடையாது. காலமாக அவங்க அப்பா டைம்லேருந்தே இருக்கார். ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கலாம், நடிகர் சங்கமாக இருக்கலாம், அதில் ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கார். அவரே ஒரு குறிப்பிட்டு ரெட் ஜெயின் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட பேருமே சொல்லி அந்த நிறுவனம் தான் இங்கே தேதிகளே முடிவு பண்ணுது. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் சரி, தேட்டர்ஸ்க்கும் சரி, தேட்டர்ஸோட நம்பர்ஸ் அலோகேட் பண்ணுறதுலேருந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காக சொல்கிறாருன்னா உண்மையான ரியல் பாலிடிக்ஸ் சினிமாவில் இருக்கா? அது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு கலைஞர்கள் வந்து தம் மேலே ஒரு கலர் போட்டுக்கக்கூடாது. இதே விஷால் தான் வந்து போய் முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தார். எந்த நடிகர் போய் பார்த்தாங்க? இதே விஷால் படத்தை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணும்போது அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எடுக்கிற எல்லா படத்தையும் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன நியாயம்? ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த நிறுவனத்துக்கு பல நெருக்கடிகள் இருக்கும். ஏற்கனவே லைன் அப்பில் படங்கள் இருக்கும். படங்களை பார்க்கும்போது சில படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது. அதனால இது வேணும், இது வேணான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஏன் எல்லா படத்தையும் நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு என்ன கட்டாயம்? அப்படி ஒரு வேளை ரிலீஸ் பண்ணலன்னொன்னே உடனே ஐயோ குய்யோகோன்னு போட்டு நீங்கள் வந்து பொது வெளியில் வந்து இப்படி சொன்னீங்கன்னா அது ஏற்புடையதில்லை. அப்படி ஒன்றும் போய் திரைத்துறையில் போய் முள்ள அழுத்தமாக இறங்கி அவங்க போய் அப்படிலாம் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கூட பாருங்க, நம்ம படத்தை அவங்கள்ட்ட ரிலீஸுக்கு நம்ம கேட்டோம், பார்க்குறோம்ட்டாங்க. அதுக்குள்ளே சில இஷ்யூஸ் வந்துச்சு, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. சரி 8 மணி நேரம் நம்ம பிவிஆரில் டைப் பண்ணி நம்ம ரிலீஸுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு இப்போ இருந்தே போடுறாரு. எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஸ்டெப்பு போட்டு ஏறுறது தானே. என்னை அப்படி பண்ணாங்க, என்னை இப்படி பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்ட்டு கடைசியில் ஒரு நாள் கட்சி ஆரம்பித்து அறிவிச்சிட வேண்டியது. அரசியல் ஆதாயம் தேடுறாரா விஷால்? அரசியல் ஆதாயம் தான் தேடுறாரா என்ன? 100% அரசியல் ஆதாயம் தான். ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளர் இருக்கிறவர் எனக்கே இந்த நிலைமை என்ன? நீங்கள் யார்? எனக்கே இந்த நிலைமைன்னா நீங்கள் யார்? உங்களுக்கும் ஏற்கனவே ரிலீஸ் ஆன உங்கள் படத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் வேறு தயாரிப்பாளர் விஷாலை தாக்கக்கூடாது. இது வந்து 100% விஷால் செய்கிற அரசியல். விஷால் எப்போ எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அவரெல்லாம் யார் அப்படிலாம் போட்டு இது பண்ண முடியாது, நேரம் அடித்து இறங்கிடுவாப்ல களத்தில். அப்படி ஆள் தான். இது அரசியலுக்காக தளபதி இறப்புறம் புரட்சி தளபதி அந்த கணக்கில் போகிறார். அவர் அரசியல் ஆதாயம் தான். உயிர் தமிழுக்கு நாயகன் அமீர் அவர்கள் சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், தொடர்ந்து அரசியல் பேசக்கூடியவர், அரசியலை விமர்சனம் செய்யக்கூடியவர். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த நாயகனுக்கான பிம்பத்தை உடைக்கணும். சினிமா இஸ் மீடியம் ஃபார் டிரெக்டர்ஸ் அப்படிங்கிறவர். ஆனா இன்னைக்கு அவருடைய படத்தோட ட்ரெய்லர் நாங்க பார்த்தோம். உயிர் தமிழுக்கு சோக்கால் ஒரு கமர்ஷியல் படங்கள்ல வரக்கூடிய ஒரு ஹீரோக்கான அத்தனை பிம்பங்களுமே இருக்கு. ஒரு ஹீரோக்கான ஒரு இன்ட்ரோவா இருக்கலாம், அந்த பஞ்ச் டைலாக்ஸா இருக்கலாம். அப்போ எப்படி அது ஏற்புடையதா எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நேர்மாறா இருக்கு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? கேட்கறது நியாயமான கேள்விதான். இது அவர் விரும்பினா மட்டும் பத்தாதுல, நான் விரும்பணும்ல. நான் அமீர் ஒரு ஹீரோவா தானே பார்க்குறேன். பாருங்க, நீங்க முன்னாடிலாம் டேரக்டர்கள் வந்து ஹீரோவானால் மட்டும் கதை நாயகனாக மிஸ்கின் நடிக்கும், கதை நாயகனாக சேரன் நடிக்கும், இப்படிலாம் போடுவாங்க. ஆனால் முதல் தடவை நான் சொல்கிறேன் பாருங்க, இதை கதை நாயகன்லாம் கிடையாது, கதாநாயகன் தான். ஒரு மாஸ் ஹீரோ என்னெல்லாம் செய்வாரோ அதை இவரும் செஞ்சுருக்காரு. அவர் விரும்புகிறாரு இந்த கதாநாயக பிம்பத்தை உடைக்கணும்ட்டு. படம் பண்ணுற டேரக்டர்ஸ் விரும்பணும்ல. படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை தானே பார்க்குறான். நான் செய்ய முடியாத என் ஹீரோ திரையில் செய்கிறாரு, அதை ரசிக்கிறான், கொண்டாடுறான். அவனுக்கான படம் தானே அது. அதனால் எதை உடைக்கணும் கதாநாயக பிம்பம் அப்படின்னா வந்து
ஒரு மாஸ் கதாநாயகர்கள் வந்து கதையான படம், கதையம்சம் உள்ள படங்கள்ல நடிக்கணும். அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. நீங்க இப்ப ஒரு தயாரிப்பாளர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க பேசுறீங்க. மாஸ் ஹீரோக்கள் வந்து அது மாதிரி நடிக்கணும். ரஜினி சார் எடுத்துக்கங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரஜினி சார் ஜெய் பீம்ல ஹீரோவா நடிச்சிருந்தாருன்னா என்னவா இருந்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. வேட்டையன் நம்ம டீசர் பார்க்குறோம். ஏன்னா குறி வச்சா ஏற விழுன்னா ரசிக்கணும், அதெல்லாம் ஓகே. ஒருவேளை அவர் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஜெய் பீம்ல ரஜினி சார் நடிச்சிருந்தா என்னவா இருந்திருக்கும்? அந்த படத்துடைய வீச்சு என்னவா இருந்திருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. அவர் நடிக்கும்போது சின்னதாக அப்படி கோட்டை அப்படி போகிறது வைக்கிறதா அப்படி பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அவருடைய வயசுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மக்களுக்கு பயனுள்ள சினிமாவில் நடிக்கணும்னு நினச்சாருன்னா அப்படி படங்களை அவர் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சொன்னேன் கதாநாயக பிம்பம்ன்றேன். இது நடிகர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை தயாரிப்பாளர்கள் முன்வர மாட்டேங்கிறாங்களா? நடிகர்கள் தானே தயாரிப்பாளரை உருவாக்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். ரஜினி சார் டேட் கொடுத்தா எனக்கு எதுக்கு பணம்? அந்த டேட்ஸ் இருக்கு, ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி போய்க்கலாங்கிறாங்க. அமிதாப் பச்சன் சார் சீனி குமாரி ஒரு படம் ரஜினி சார் பண்ண வேண்டியது தானே. அவர் கூப்பிட்டு சொன்னார்னா எனக்கு எதுக்கு பணம்? டேட் தரேன்னு நான் ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணிட்டு போகிறேன். நடிகர்கள் தான் இங்கே முடிவு பண்ணுறாங்க, தயாரிப்பாளர்கள் கிடையாது. ஒரு படத்துக்கான விமர்சனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த சேர்லையும் சரி, இயக்குனர் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய ஹீரோ தான் ப்ளூ சட்டை மாறன், இளமாறன் அவர்கள். தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களை உடல் ரீதியா விமர்சனம் பண்றதும் சரி, அதே மாதிரி இயக்குநர்களுடைய படைப்புகளை தரம் தாழ்த்தி சில சமயங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு பல குற்றச்சாட்டுகள் வருது. என்னுடைய முதல் கேள்வியே, எவ்வளவு தைரியத்தோட இவரை வச்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்க வந்துச்சு? எதனாலன்னா அவர் சொன்ன கதை பிடிச்சது. ரெண்டாவது அவர் சொன்ன பட்ஜெட் ஒரு காம்பேக்டான பட்ஜெட்டாக இருந்தது. சொன்ன மாதிரி எனக்கு 25 நாளில் படம் எடுத்தாருன்ட்டு 17 நாளில் படத்தை எடுத்து கொடுத்தாரு. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க இங்கே? அந்த ஏரியாவில் அவர் சரியாக இருந்தார். படம் முடிஞ்சு டபுள் பாசிட்டிவ் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சில ஏரியாவெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள், கொஞ்சம் சரி பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவர் ஒரே வாரத்தில் இல்லை, என் படம் இவ்வளோ தான், என் படம் இவ்வளோ தான், எனக்கான வியாபாரம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டார். அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது. அவர் ஒரு தயாரிப்பாளரோட பக்கத்தில் ஒரு தயாரிப்பாளருக்கு ஃபேவரான ஒரு இயக்குனராக இருந்தார். அவர் ஒரு சினிமா நினைக்கிறார்ல, அதை அவர் எடுக்கணும்னு நினச்சாரு. அதை தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். நம்ம என்ன பட்ஜெட்டுக்கு படம் எடுத்தோமோ அந்த பணத்தை அந்த படம் ஈட்டி கொடுத்துருச்சு. அந்த வகையில் ஒரு நல்ல டைரக்டர் தான் அவர், அருமையான டைரக்டர். விமர்சகராக என்னென்னா, அதான் நான் நேற்று கூட அந்த முந்தா நாள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். நான் ஒரு படம் பார்க்குறேங்க, நான் போய் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறேன். நான் தான் அந்த படத்தினால பாதிக்கப்படுறேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நான் ஒரு படம் பார்க்க போகிறேன். பாதிக்கப்பட்டோன்னு என்னோட பாதிப்போட வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? எப்படி நான் படம் பார்த்து எனக்கு விமர்சனம் சொல்கிற உரிமை இருக்கா இல்லையா? அவர் பொறுமையை சோதிக்கிறாங்க. முடியலைன்றார். என்னால் முடியலைங்க. நீங்களாம் இப்போ பொழுதுபோக்கு என்றைக்கோ ஒரு படம் பார்க்குறீங்க, நான் வாரம் படம் பார்க்குறேங்க, என்னை கொள்றாங்க, நான் என்னங்க செய்வேன் நான் அப்படின்றார். ஒருவேளை உயிர் தமிழுக்கு படத்தை அவர் ஒரு ரசிகராக உட்காந்து படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நேர்மையான விமர்சகராக தொடர்ந்து சினிமா விமர்சனம் பண்ணக்கூடிய அதே ப்ளூ சட்டையோடு உட்காந்து பேசினார்னா என்ன பாசிட்டிவ் இருக்கும், என்ன நெகட்டிவ் இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருடைய கருத்து, ஒரு படம் பார்க்குறாரு, படம் அவரை வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல போகிறார். ஏன்னா அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது யாரும். எனக்கு நான் அறிமுகப்படுத்தின இயக்குனர்ன்றதுக்காக என் படம் வருது இதை பார்த்து பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ நானும் சொல்கிற ஆள் கிடையாது, அவரும் கேட்குற ஆள் கிடையாது. புளிச்சட்டம் மாறனும் கேட்குற ஆள் கிடையாது, நானும் என் படம் வருது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிற ஆளும் கிடையாது. ஆனால் நான் அவளோட இருக்கேன், என் படத்துக்கு என்ன ஒரு ரிவ்யூ கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மறுபடியும் நம்ம படத்துக்கு வரும், உயிர் தமிழுக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இன்வெஸ்டராக, ஒரு படத்துக்காக கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. சென்சார் போர்டெலாம் தாண்டி மறுபடியும் கோர்ட் அப்பீல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது. அப்படிங்கும்போது தொடர்ந்து அப்போ நல்ல கண்டென்ட்டை மட்டும்தான், ஏன்னா அவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டு திரும்பவும் ஒரு அரசியல் களம் அப்படிங்கும்போது தொடர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சமரசமே இல்லாமல் இருக்கீங்க. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, நாங்கள் சார்ந்த சமூகத்தில் சினிமாக்காரனா மரியாதை கிடையாது. நீ பாருங்கள், அமீர் சாருக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. இதே இஷ்யூ ஒரு பா ரஞ்சித்துக்கோ மாரி செல்வராஜுக்கோ வந்திருந்தா என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க சமூகம் எப்படி கொந்தளிச்சிருக்கும். ஆதரவான ஒரு நிலைப்பாடோட. ஆமாம், அவங்க இப்போ ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நடிச்சிட்டு இருக்காங்க, இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இப்படி ஒரு கேஸில் மாட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, இது என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்கள்? அந்த சமூகம் எப்படி நின்றுருக்கும் பின்னாடி? இந்த பக்கம் வாங்க, இதுவே ஒரு மோகன்ஜிக்கோ இல்லை இப்போ நம்ம நண்பர் ஆர்கே சுரேஷ் இருக்கார், அவர் படத்துக்கு இப்படி பிரச்சனை வந்தால் அவங்க சாதிக்காரங்களாம் ஏறி நம்ம சைடில் ஏதாவது ஒன்று இருந்துச்சா? எங்கள் சைடில் ஏதாவது ஒன்று இருந்துச்சா? நானும் இஸ்லாமியர் தான், அமீர் இஸ்லாமியர் தான், நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து நான் விட மாட்டோம்னு ஏதாவது சொன்னாங்களா?
இதெல்லாம் இருக்குது. இந்த பின்னணியெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள இவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு சவால்கள் இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு சமூகத்திலிருந்து வந்ததுனால நாங்கள் மற்றவங்களை விட ரொம்ப சரியாக அந்த மீடியாவை கையாள வேண்டிய சூழல். நம்மளே ஒரு கற்பனை அப்படி தட்டினா கூட இல்லை குறையாது, தப்பு, நாளை நம்ம வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டான். பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள், அந்த அந்த விஷயம் எது இன்னைக்கு வியாபாரத்துக்குன்னு போகும்போது, தலைவா கொஞ்சம் கிளாமர் அடுங்க தலைவா, அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு வரலையே, அதுக்கெல்லாம் வேறு சினிமாக்கள் இருக்குது, நம்ம அதுக்கு வரலையே. அதனால் எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ தான், இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. இந்த படம் வந்து குடும்பத்தோட உள்ள குட்டிகளோட வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படம் தான். இப்ப பெரும்பாலான படங்கள்ல, பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல ஒரு படத்தோட ஃபார்மேட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா வன்முறை, துப்பாக்கி, போதை, பெண்களை கொலை செய்யணும்னா ரேப் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மட்டாக வச்சுட்டாங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஹீரோ இன்ட்ரோ, ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு ஹீரோ இன்ட்ரோ, ஒரு ஃபேமிலி சீக்வன்ஸு, ஹீரோ வில்லன் சண்டை அப்படிங்கிறத மாற்றி நான் சொன்ன மாதிரி வன்முறை, துப்பாக்கி, போதை பொருள், வில்லனுக்கு மொத்தமாக போதையை கொடுக்கணும், பெண்களை கழுத்து இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்க்கு வந்துட்டாங்க. அதாவது நடிகர்களுக்கு தான் சொல்கிறேன், நடிகர்களுக்கு பொறுப்பு வேணும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நடிகர்கள் இருந்தாலும் ஏன் மக்கள் திலகத்தை கொண்டாடுறோம்? நான் ஏன் எம்ஜிஆர் ரசிகர் அந்த படத்தில் அமீர் நடிச்சிருக்காரு? ஏன்னா எந்த வகையிலையும் இந்த மக்களை வந்து கெடுத்துடக்கூடாதுங்கிறதுல சரியாக இருந்தார். அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார், ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் தான். மக்கள் மேலே அக்கறையாக இருந்தார். எந்த நடிகரையும் வாத்தியார்னு சொல்கிறது இல்லை, அவரை மட்டும்தான் வாத்தியார்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவர் லெசன் எடுத்துகிட்டே இருப்பார், ஒவ்வொரு கட்டத்துலையும் மக்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் என்னைக்கு போனாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இது எல்லாமே. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த சமுதாயத்துக்கு? அதான் சொல்கிறேன், ஒரே ரத்தம், போதை, துப்பாக்கி, அருவா, இதுதான் வாழ்க்கையா? இதுதான் கலாச்சாரமா? இந்தியாவை பற்றி என்ன நினைப்பாங்க வெளியே? மதுரை அப்படி தானே கெடுத்தாங்க. மதுரை படம்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்களா? மதுரைனால அருவா அருவா டே, மதுரை சட்னிக்கு தான்டா ஃபேமஸ் பாருங்க. என்ன வடிவில் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் மறந்துட்டாங்களே. ஏன்னா அருமையான மக்கள், அருமையான மக்கள், அன்பான மக்கள். ஆனால் இந்த சினிமா பார்த்துட்டு என்னென்னா, அன்னைக்கு ஆந்திராவில் ஒரு நண்பர் கேட்குறாரு, ஊர் சொந்த மதுரையா அப்படின்றாரு. மதுரைன்னு அவர் அந்த படத்துக்கு போயிட்டாரு. ஒக்கடு இந்த லாரியாக கத்தியோடு வருவாங்களா அவங்களா அப்படின்ட்டு, லாரியாக வேலைக்கு வருவாங்கயா, பாவம்யா, விட்டுருங்கயான்ட்டு. அப்போ இப்படி சினிமாவில் வந்து காட்டி 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 நம்மளை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி என்னென்னா, யார் போதை பொருளை மொத்தமாக காட்டுறது. இன்னும் சொல்ல போனால் என்சிபியிலேருந்து அமீன் சாருக்கு சம்மன் வந்தது. அமீர் சார் சம்மன் நீங்கள் வந்து லோகேஷ் கனகராஜுக்கும் நெல்சனுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நிறைய தகவல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் மொத்தமாக கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்க. இந்த அவங்க படத்தில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, எப்படி உபயோகிக்கிறாங்க, யார் வாங்குறாங்க, என்ன நெட் லிங்க்கு. இது பார்த்தீங்கன்னா போன படத்தில் அவர் யார், இந்த படத்தில் இவர் யார், எல்சியூலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா எங்கடா உங்களுக்கு இப்படி ஐடியா வருதுன்னு இருக்கு பாருங்க, யோசனை எங்கேருந்து வருது? இப்போ இதை ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யோசிக்க கூட மாட்டாங்களா? தன்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்காக பெரிய பிம்பத்தில் இருக்கிற நடிகர்கள் எதன் அடிப்படையில் நடிக்கிறாங்க? அதான் ஒருத்தன் கெட்டவன் காட்டுறதுக்கு அவன் ஏதாவது செய்கிறான்னு சொல்லலாம். சினிமாவில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஒரு கெட்ட ஒரு வில்லன் அப்படின்னா அந்த வில்லன் வந்து பொம்பளை முடியை பிடிச்சி தள்ளுவார், அவர் வந்து சிகரெட் குடிப்பார். ஏன்னா சிகரெட் குடித்தவன்லாம் கெட்டவனா இன்றைக்கி எல்லாரும் குடிக்கிறான் சிகரெட்டு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு சினிமா போகும்போது வில்லனோட இன்னும் கிரேம் ரேட்டை ஏற்றணும், என்னெல்லாம் செய்கிறதுன்னு யோசிக்கும் போது இது வந்து நின்றுச்சு. ஆனால் ஹீரோ அதை செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு பொறுப்பு வேணுங்க. இந்த நடிகர்களுக்கு பொறுப்பு வேணும். என்ன மாதிரியான சமுதாயத்தில் நம்ம இருக்கோம், என்னத்தை நம்ம விதைச்சிட்டு போகிறோம்னு அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க நடிகர்கள் சைடில் தான் தப்பு இருக்குது, இயக்குநர்கள் சைடில் மிகப்பெரிய தப்பு. இவங்க போய் சொல்கிறதுனால தானே அவங்க செய்கிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் சினிமாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் தாண்டி உயிர் தமிழுக்கு மாதிரியான ஒரு நல்ல திரைப்படம். நான் முதலே சொன்ன மாதிரி தான், காதலுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதை மக்களுக்கு புரியும்படியில் மக்கள் என்ஜாய் பண்ணுற இது வந்து உழைக்கும் மக்கள், வெள்ளந்தியான மக்கள், ஒரு நான் போய் ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், தியேட்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக படம் பார்க்கணுன்ற மக்கள், மைண்டு ஒரே குழப்பமாக இருக்குப்பா, ஒரு படம் பார்ப்போப்பான்னு நினைக்கிற மக்கள், அவங்களுக்கான படம் இது. அதை நான் வந்து அந்த மோடிஜி கேரண்டி மாதிரி பாவா கேரண்டி. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக டைரக்டராக என்னோட கேரண்டி, படம் வாங்க உங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது. நீங்களே ஏமாத்த நீங்க ஏமாத்த. ஐயோ நீங்க அவரோட சேர்க்காது. இல்ல நான்லாம் சேர்க்கல, நீங்க டிக்ளேர் பண்ணாதீங்க. நான்லாம் டிக்ளேர் பண்ணல, நீங்க ஏமாத்த மாட்டீங்களேன்னு கேட்குறேன். என்னோட கேரண்டி இது. இப்போ பாருங்க, நகைக்கடை துணி கடைக்கெல்லாம் ஓனர் வந்து தான் விளம்பரம் பண்றாரு. இப்போ
இந்த படத்துக்கு நான் தான் பிராண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் ஓனரு, நான் சொல்கிறேன், நான் நம்பி வாங்க, சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக போங்க. கண்டிப்பா கேரண்டி. 10ஆம் தேதி ஒரே தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட உயிர் தமிழுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். படம் வெற்றி அடையட்டும். உங்களுடைய நல்ல நோக்கம் சினிமால நல்லபடியா உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய படங்கள் இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் மாதிரியே நல்ல படங்களோட கதைகளோட கொண்டு வாங்க. நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.